ஆபத்துன்னு சொன்னாங்களே. நான் அதுல தப்பி வந்துட்டேன். ஐயோ, உங்களை காப்பாத்துறதுக்காகத்தான் நம்ம மக ராதா அங்க போயிருக்கா. ராதா? நீங்களா? ஆமா ராதா, நான் இங்க வந்தது உன்னை காப்பாத்த மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தை பிரிச்சவங்களை பழி வாங்குவோம் தான். நம்ம குடும்பமா? ஆமா, நான் தான் வாக்கா. அங்க பாரு. எங்க இன்னொருத்தன்? தெரியாது. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் என் துப்பாக்கிக்கு தப்பிக்கவே முடியாது. இப்ப முதல் பலி நீ. இன்ஸ்பெக்டர், இந்த பொண்ணு துப்பாக்கி வச்சு என்ன மிரட்டுறா? இப்ப நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இல்ல, உன்னால பாதிக்கப்பட்ட லட்சுமி சரவணனோட மூத்த மக. உன்னை பழி வாங்க வந்தவ. ராதாவும் சரோஜாவும் என் கூட பிறந்த சகோதரிங்க. எங்க அப்பாவும் அம்மாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்பா சாகலையா? இப்ப சாக போறது நீங்க 2 பேரும் தான். எங்க குடும்பத்தை பிரிச்ச உங்க நெஞ்ச சல்லடையா தொலைச்சு எங்க அப்பா அம்மா காலடியில போடாம விட போறது. மரியாதையா துப்பாக்கிய கீழே போடு, இல்ல உங்க கடைசி தங்கச்சி பிணமாயிடுவா. சரோஜா, நீங்க 2 பேரும் உன் சகோதரிகள் தாம்மா. மை டியர் பிரதர், கரெக்ட்டா இவங்களுடைய வீக் பாயிண்ட்ஸ் பிடிச்சே. அதே மாதிரி இன்னும் 2 பேர் இருக்காங்க. அவங்களுடைய வீக் பாயிண்ட நான் பிடிக்கிறேன். யூ டோன்ட் வரி அசே. இந்த குட்டிகளை புடிச்சு கட்டுங்கடா. ஹலோ, பழைய விரோதி தான் பேசுறேன். இன்னும் 15 நிமிஷத்துக்குள்ள, that means within 15 minutes, உன் புருஷனை கூட்டிக்கிட்டு நீங்க வரலன்னா உன்னுடைய 3 பொண்ணுங்களும் க்ளோஸ். ஹலோ, என்ன சொல்றீங்க? என்ன பழி வாங்க வந்த 2 பொண்ணுங்களையும் நான் பிடிச்சிட்டேன். வருங்கால கணவனோட முந்தான முடிச்சு போறதுக்காக சுத்திட்டு இருந்தாலே 3வது பொண்ணு. அந்த வருங்கால கணவனை ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பொண்ணை என் தம்பி பிடிச்சிட்டான். அட பாவிங்க. பாவிதான். உனக்கு எனக்கு குடுக்கல் வாங்கல் வியாபாரம் பல வருஷமா தீராம இருக்குது. இன்னைக்கு தீத்திடணும். உடனே புறப்பட்டு வா. ஆனா ஒரு முக்கியமான விஷயம், நீ போலீஸுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்த உன்னுடைய 3 பொண்ணுங்களோட பணத்தை கூட உன் கண்ணால பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. ஹலோ ஹலோ. என்ன ஆச்சு? அந்த பாவிங்க அப்பனும் ஆத்தாலும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வர போறாங்க பார். அப்படி மிரட்டி இருக்கிறேன். வாங்க 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 வாங்க. லோக், உன் பொண்டாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க சொத்து எங்க கைக்கு வராது. அவளை மட்டும் தனியா சாகடிச்சா நீங்கள்லாம் சாட்சி ஆயிடுவீங்க. அதனால உங்களை கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறேன். நன்றியோட போயிட்டு வாங்க. விஜய், இல்ல, உனக்கு சொத்து தானே வேணும். இப்பவே குடுக்கற எடுத்துக்க. எங்களை வாழ விடு. உங்களை உயிரோட விட்டா நேரா போலீஸ் தர போவீங்க. இல்ல, நமக்குள்ள நடந்த எல்லாத்தையும் நாங்க மறந்துட்டோம். எங்களுக்கு தேவை சொத்து சுகம் இல்ல, நாங்க பெத்தெடுத்த பொண்ணுங்க தான் எங்களுக்கு தேவை. உங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்த சொத்து பத்திரம் இதோட வெள்ளை பேப்பர்லயும் கையெழுத்து போட்டு வச்சிருக்க. எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு எங்களை விட்டுடுங்க. விஜய், அவங்க சொல்றதும் நியாயமா தான்ப்பா இருக்கு. என்னன்னா சொல்றீங்க? நியாயத்துக்கு தலை வணங்குறது தான் தர்மம். எஸ். அவங்க கட்ட அவுத்து விடு. குடும்பத்தோட போய் சேரட்டும். போங்க. இத்தனை வருஷமா எங்களுக்கு எவ்வளவோ கெடுதல்கள் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்களை ஒண்ணு சேர்த்து வச்சு பரிகாரம் தேடிக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நாங்க வர்றோம். வாங்க போலாம். என்னன்னா நீங்க பாட்டுக்கு கார்ல ஏத்தி அனுப்பிச்சிட்டீங்க. காட்டி கொடுத்துட்டா என்ன பண்றது? கார்ல டைம் பாம்பு வச்சிருக்கேன். within 20 minutes கார் ஸ்மாஷ். அவங்கள இங்கே ஏத்தி கட்டி இருக்கலாமே. நான் என்ன முட்டாளா?
கார்ல அவங்க செத்து போயிட்டாங்கன்னா அது உண்மையான சாவுன்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாம் போலீஸ் தீர்மானிப்பாங்க. நாம தப்பிச்சுக்கலாம். வெரி குட் ஐடியா அண்ணா. விஜய், நம்ம பேசுறதெல்லாம் அந்த நாய் கேட்டுடுச்சு. அதை விடக்கூடாது. வா. ஏய் குடி அந்த நாயே. பாவிங்க, காருக்கு டைம் பாம் வச்சிருக்காங்க. இது தெரிஞ்சுதான் இந்த ராமு நம்மளை காப்பாத்த வந்திருக்கு. ராமு சரியான நேரத்துக்கு வரலனா இப்ப நாம எல்லாருமே செத்துருவோம். இப்ப தப்பிச்சிட்டீங்க. இனிமே எங்க கிட்ட இருந்து நீங்க தப்பவே முடியாது. அட பாவி, சொத்துக்களை எல்லாம் தான் எழுதி கொடுத்துட்டேனே, இன்னுமா எங்க மேல உள்ள வஞ்ச தீரல? உங்க எல்லாரையும் சுட்டு பொசுக்கி குழி தோண்டி புதைச்சாதான் அது தீரும். உங்க கூட்டத்துல முதல் பலி உங்க எல்லாரையும் காப்பாத்தின இந்த நாய்.
இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு சட்டமே தீர்மானிக்கட்டும். நீ விட்டுடு. போலமே. ஆண்டி, சுரேஷ், எனக்கு ஒண்ணு இல்ல ஆண்டி, நான் நல்லா இருக்கேன். டாடி, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. Yes. Take them. அம்மா, என்ன வளர்த்து ஆளாக்கின பெருமை இவரை தம்மா சேரும். வணக்கம். பல குற்றங்களுக்காக நான் ராதாவை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல இவன் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால நான் மேல் அதிகாரிகிட்ட பேசி இவருடைய தண்டனை குறைக்க முயற்சி பண்றேன். பிரிஞ்ச உடம்பு ஒண்ணு சேர்ந்துருச்சு. 3 பொண்ணுகளுக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணத்தை முடிச்சிருங்க. ராதா சரோஜா கல்யாணம் நடக்கட்டும். நான் டியூட்டில திரும்ப ஜாயின் பண்ண போறேன்.